இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கி கிருஷ்ணர் ஸ்பெஷல் வீடியோ தான். கிருஷ்ணருக்கு பிடிச்ச பலகாரங்கள் செய்ய போகிறத வந்து அவுள் கொழுக்கட்டையும் நம்ம முள்ளு முறுக்கும் தான் செய்ய போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே நான் கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவுள் பாயாசம், அவுள் லட்டு, அதை அடுத்து தேன்குழல் முறுக்கு இது எல்லாமே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே வாங்க பார்ப்போம். அவுள் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். இந்த அவுள் கொழுக்கட்டைக்கு இந்த கப்பால் தான் அளவு எடுத்திருக்கேன். 1 கப் அவுள், 1/2 கப்பு வெல்லம், 1/2 கப்புல இருந்து 3/4 கப்பு வரைக்கும் வெல்லம் போடலாம். நான் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப்பு கிட்ட தேங்காய் துருவல், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இந்த தண்ணி வந்து ஒரு 3/4 கப்பு கிட்ட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா சூடு ஏறிட்டு நான் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அவுளை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலர் மாற தேவையில்லை, லைட்டாக வாசனை வர்ற வரைக்கும் லைட்டாக வறுத்து மொறுமொறுன்னு ஆகும், அந்த அளவுக்கு வறுத்து விட்டுரும். வந்து நல்லா சூடு ஏறி நல்லா இந்த மாதிரி மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவுளை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து நல்லா கொஞ்சம் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மாவை வந்து இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கையில் இப்படி தொடும்போது அப்படியே ரவை மாதிரி திரியாக இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் கொழுக்கட்டை வந்து நல்ல பிரியாக வரும். இல்லைனாக்கி வாயில் சாப்பிடும்போது விற்கிற மாதிரி இருக்கும், களி மாதிரி சுற்றும். அதனால கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி தான் பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வெள்ளம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெள்ளத்தை வந்து உள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதில் 3/4 கப்பு தண்ணியும் சேர்த்துறேன். கொதிச்சு வரட்டும். இந்த வெல்லம் தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் 1/2 கப்பு தேங்காயை எடுத்திருந்த தேங்காயை உள்ளே சேர்த்துட்றேன். நான் ஏலக்காய் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் உள்ளே சேர்க்குறேன். சும்மா 1/2 டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்க்குறேன் ஒரு வாசனைக்கு கொழுக்கட்டையில். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம இந்த வறுத்து வச்சுருந்த அவுளை பொடி பண்ணி வச்சுருந்த அவுளை உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா இப்படி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்றோம். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாகவே வச்சுருங்க. இது வந்து டக்குன்னு தண்ணி எல்லாத்தையும் இழுத்துரும். இதை நல்லா இப்படி நல்லா கெட்டியாக கிண்டி எடுத்தாச்சு. இதை நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு கொஞ்சம் நேரம் ஆறி வரட்டும். இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கொட்டி கூட நீங்கள் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறத பார்ப்போம். இந்த கொழுக்கட்டை மாவு வந்து லைட்டாக சூடு ஆறி வந்திருக்கு. இப்போ வந்து நான் கொழுக்கட்டையை வந்து பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சிட்றேன். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தட்டு வந்து நம்ம இந்த இடியாப்ப தட்டில் வந்து சின்னதாக ஒரு வாழை இலையை கட் பண்ணி, வாழை இலை இருந்துச்சு அதனால் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வாழை இலை இல்லை அப்படின்னா எப்போதும் நார்மலாக போடுற துணி போட்டுட்டு அந்த மாதிரி அவிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிடி கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சிடலாம். உங்களுக்கு எந்த சேப்பு வேணுமோ, உருண்டை சேப்பு இருந்தாலும் உருண்டை சேப்பு, இல்லைன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை சேப்புலையும் பிடிச்சிடலாம். இந்த மாதிரி கையிலெல்லாம் ஒட்டெல்லாம் செய்யாது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்றேன். இந்த 1 கப்பு கொழுக்கட்டைக்கு 15 கொழுக்கட்டை கிட்ட வந்திருக்கு. இனிப்பும் வந்து கரெக்டாக இருக்குது. நான் மாவை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இனிப்பு வந்து நம்ம நார்மலாக லைட்டான இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். கரெக்டான அளவாக இருக்குது. நீங்கள் இனிப்பு ரொம்ப ஓவர் தித்திப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 3/4 கப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதை வேக வச்சுருவோம். இந்த கொழுக்கட்டையை உள்ளே வச்சிட்றேன். மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொழுக்கட்டை வேகட்டும். இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்துட்டு இப்படி தொட்டைங்கன்னா கையில் ஒட்டாத அளவு இருக்கும். அப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அவுள் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிடலாம். அவுள் கொழுக்கட்டை ரெடி. அடுத்ததான் முள்ளு முறுக்கு வந்து செய்ய போகிறோம். அதாவது முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்க, பட்டர் முறுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த முறுக்கை வந்து நம்ம பண்ண போகிறோம். அந்த முறுக்கு செய்கிறதுக்கு இந்த டம்ளரால் 2 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவு. 2 டம்ளர் மாவு பச்சரிசி மாவு, வீட்டில் அரைச்ச மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இன்னும் நீங்கள் அரிசி கொழுக்கட்டை மாவு எந்த மாவுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த டம்ளரால் 1/2 டம்ளர் பாசி பருப்பு எடுத்து, சிறுபருப்பு எடுத்து வறுத்துட்டு நல்லா மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துறேன். நான் வறுத்த இதெல்லாம் காட்டணும்னு நினச்சோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுங்கிறதுனால இப்படி சொல்லிட்டேன்.
4க்கு 1. அதாவது நீங்கள் 4 டம்ளர் மாவு எடுத்தால் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துட்டு இது பண்ணணும். நான் 2 டம்ளர் எடுத்துருக்கிறதுனால அரை டம்ளர் எடுத்து வறுத்து நல்லா செவக்கவே நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு பவுடர் பண்ணி உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துடலாம். எள்ளு வந்து 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அதை இப்படி நல்லா கையில் கசக்கிட்டு உள்ளே போட்டுடலாம். டீஸ்பூன் கிட்ட பெருங்காய பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு. நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால நான் வெண்ணெய் வந்து சேர்க்குறேன். இல்லைன்னைக்கு நான் சேர்க்கவே மாட்டேன். வெண்ணெயை வந்து நான் முறுக்குக்கு வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த கொஞ்சம் மாவு வந்து 2 டம்ளர் மாவு தான், அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட வெண்ணெய் போடுறேன். நல்லா அப்படி கலந்து விட்ருவோம். வெண்ணெயும் நல்லா அப்படி நசுக்கி விட்டு நல்லா அப்படி கலந்து விட்ருவோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம முறுக்கு மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த பக்குவத்துக்கு நல்லா அப்படி பிசைஞ்சு எடுத்துடலாம். நான் அந்த மாவை வந்து இந்த மாதிரி முறுக்கு மாவு பக்கத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால இந்த முறுக்கில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட வெண்ணெய் போட்டு நான் பிசைஞ்சிருக்கேன். நான் நார்மலாக சுடுற அன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னோம்னா, அன்னைக்கு இந்த மாவு எல்லாத்தையுமே கரெக்டாக போட்டுட்டு வெண்ணெயோ எதுவுமே சேர்க்க மாட்டேன். சுடுதண்ணியை வந்து நல்லா காய வச்சுட்டு உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா அன்னைக்கு நல்லா முறுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். இன்றைக்கி வந்து நம்ம வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சுடுதண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா முறுக்கு வந்து எண்ணெய் நிறைய குடிக்கும். அதனால நம்ம வந்து வெண்ணெயோ இல்லைன்னா எண்ணெய் சூடு பண்ணி நம்ம இந்த மாவில் ஊற்றணும் அப்படின்னோம்னா சுடுதண்ணி வந்து சேர்த்து பிசையக்கூடாது, பச்சை தண்ணி சேர்த்து பிசையணும். அதை நல்லா இது பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அன்னைக்கு நம்ம வந்து முறுக்கு வந்து கரெக்டாக சுட்டு எடுக்கலாம். அந்த முறுக்கு மாவு வந்து இந்த குழலில் வந்து ஃபில் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டார், ஒரே ஒரு ஸ்டார் வச்ச மாதிரி அச்சு போட்டிருக்கேன். இப்போ அந்த மாவு வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம வந்து சட்டியிலேயே புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரே சுத்தாக தான் நம்ம சுத்த போகிறோம். அதனால் நம்ம தட்டில் எதுவும் புழிஞ்சு வைக்க போகிறதில்ல, அப்படியே சுற்றிக்கலாம். சூடு ஏறிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோடனே திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான் முறுக்கை. இதை அப்படியே திருப்பி போட்டுவிட்டுடலாம். இந்த முறுக்கு வந்து நல்ல எண்ணெயோட சலசலப்பே அடங்கி முறுக்கு வந்து அடியில் போய் தங்கிடுச்சு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி டைமில் முறுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த முறுக்கு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா முறுக்குமே சுட்டு எடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இந்த முள்ளு முறுக்கு எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி விதவிதமாக பலகாரம்லாம் செஞ்சு வைங்க. நம்ம முள்ளு முறுக்கும் நம்ம கொழுக்கட்டையும் செஞ்சு பார்த்தாச்சு. ரெண்டுமே நல்ல ஒரு கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், முள்ளு முறுக்கும் ரொம்ப நல்ல மொறுமொறுன்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.